ஹாய் மக்களே. கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹோமர் அப்படின்ற ஒரு மகா கவிஞர் எழுதின காவியம் தாங்க இந்த தி ஒடிசி. நம்ம இந்தியாவில் எப்படி மகாபாரதமும் ராமாயணமும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படுதோ அதே மாதிரி தாங்க கிரேக்க மொழியில் இந்த கதையும் ரொம்ப பிரபலமான ஒன்றா இருக்கு. இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு, ஒரு மாசான வீரனுங்க ஒரு போரை வின் பண்ணிட்டு மறுபடியும் அவனோட தாய் நாட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறான். அப்படி திரும்புகிற வழியில் அவனோட கடல் வழி பயணத்தில் ஏகப்பட்ட அமானுஷ்யமான விசித்திரமான விஷயங்களை அவன் சந்திக்கிறான். ஸோ அப்படி என்னெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணுறான், கடைசியில் அவன் தாய் நாட்டுக்கு திரும்பினானா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட ஒன்லை. அந்த வீரனுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப வினோதமான ஒன்றா தாங்க இருக்கும். கதையோட சுவாரஸ்யமையும் அதாங்க. அதனால் இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் இதோட முழு கதையும் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மனிதனுக்கும் கடல் தேவதைக்கும் பிரம்மாண்டமாக திருமணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட கிரேக்க கடவுள்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஆனால் அந்த திருமணத்துக்கு சண்டை மற்றும் பொறாமைகள் பெண் தேவதையான ஈரிஸ் அப்படிங்கிறவரை கூப்பிட மறந்துடுறாங்க. இதனால் பயங்கரமாக கோவமடைகிறவங்க இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அங்கே ஒரு தங்க ஆப்பிளை தூக்கி போடுறாங்க. அந்த ஆப்பிளில் இருக்கிறதுலே மிக அழகான பொண்ணுக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அங்கே இருந்த 3 பெண் தேவதைகள், அதாவது காதலுக்கான தேவதை, போர் தொழிலுக்கான தேவதை, குடும்ப வரத்துக்கான தேவதை, இந்த 3 பேரும் நான் தான் அழகு, எனக்கு தான் அந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லி போட்டி போடுறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்ல நடுவராக தேர்ந்தெடுக்கப்படுறவர் தாங்க ட்ராய் நாட்டை சேர்ந்த இளவரசன் பாரிஸ். இந்த பாரிஸ் என்ன பண்றான்னா, காதலுக்கான தேவதை தான் அழகுன்னு சொல்லி அந்த தங்க ஆப்பிளை அவகிட்ட கொடுத்துட்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் டீல் இருக்குங்க. ஏன்னா ஸ்பாட்டா நாட்டு ராஜாவோட மனைவியான உலக அழகி ஹெலன் மீது இந்த பாரிஸுக்கு ஒரு கண்ணு இருக்குங்க. அந்த ஹெலனை தன் பக்கம் வசியப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காதல் தேவதை கிட்ட இவன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த டீலுக்கு ஓகே சொன்ன காதல் தேவதையும் ஹெலனை வசியப்படுத்தி பாரிஸை காதலிக்க வச்சிடுறான். உடனே நம்ம பாரிஸும் ஹெலனை அவளோட கணவர்கிட்ட இருந்து பிரித்து நைஸா தன்னோட ட்ராய் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹெலனோட புருஷனுக்கு இதனால் பயங்கர கோவம் வருது. தான் நாட்டை சுற்றி இருக்கிற மற்ற கிரேக்க மன்னர்களுக்கு எல்லாம் கழுத்தம் போடுறான். நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ராய் நாட்டு மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாசான போரில் தாங்க பங்கேற்கிறாரு நம்ம ஹீரோ ஒடிசியஸ். இங்கே தான் நம்ம தலைவனோட என்ட்ரியும் கூட. ஆனால் ஒடிசியஸோட மனைவிக்கு அவர் போருக்கு போகிறதுல சுத்தமாக விருப்பம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த போர் ரொம்ப வருஷம் நீடிக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நாட்டுக்காகவும் கடமைக்காகவும் ஒடிசியஸ் தன்னோட மனைவியையும் பிறந்த குழந்தையும் விட்டுட்டு போருக்கு கிளம்புறாருங்க. நம்ம ஒடிசியஸ் இத்தாக்கா அப்படின்ற ஒரு தீவு நாட்டுக்கு ராஜாவாக இருப்பாருங்க. அவரோட போர் வீரர்களை ஒன்றிணைச்சு ட்ராய் நாட்டை நோக்கி படையெடுத்து போகிறாரு. பல நாள் கடல்வழி பயணத்துக்கு பிறகு ட்ராய் நாட்டை போய் அடைகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த நாட்டோட கோட்டை சுவர் எல்லாமே பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்குது. அதை தாண்டவே முடியாதுங்க. ஒடிசியஸ் எப்படியாச்சும் இந்த சுவரை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி 10 வருஷமாக சண்டை போடுறாரு. ஆனால் கோட்டையை ஒன்றுமே பண்ண முடியலைங்க. 10 வருஷம் ஆக்கி கோட்டையை இடிக்க முடியாததால் ஒடிசியஸ் ஒரு மரண மாஸ்டர் பிளான் போடுறாருங்க. கிரேக்க வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து மரத்தாலான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட குதிரையை செஞ்சு அதை கோட்டை வாசலில் நிறுத்துறாங்க. அப்புறம் மற்ற வீரர்கள் எல்லாரும் கிளம்பி போன மாதிரி மறைஞ்சு போயிடுறாங்க. ட்ராய் நாட்டு மக்கள் வெளியே வந்து பார்த்துட்டு, ஆஹா, கிரேக்கர்கள் பயந்து ஓடிட்டாங்க, இந்த மரக்குதிரையை நமக்கு பரிசா விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அதை ஆசையா கோட்டைக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. அன்னைக்கு நைட் ட்ராய் நாட்டு மக்கள் எல்லாரும் கொண்டாட்டத்தில் குடிச்சிட்டு தூங்குற சமயம் பார்த்து அந்த மரக்குதிரைக்குள்ள ரகசியமாக பதுக்கியிருந்த நம்ம ஒடிசியஸும் அவருடைய வீரர்களும் வெளியே குதிக்கிறாங்க. அந்த கோட்டை கதவை திறந்து மறைஞ்சிருந்த மற்ற வீரர்களையும் உள்ள வர வச்சு இரவோட இரவா ட்ராய் நாட்டை மொத்தமாக சூறையாடி போரை வின் பண்ணுறாங்க. ஹெலனையும் மீட்டு அவளோட கணவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதனால ஹெலனோட கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒடிசியஸுக்கு ஏகப்பட்ட தங்க பொற்காசுகளை பரிசா கொடுக்குறான். ஒடிசியஸும் தன்னோட வீரர்களோட 20 பெரிய கப்பல்களில் ஏறி டாடா பாய் பாய், நாங்கள் எங்கள் தாய்நாட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு வின் பண்ண கெத்தோட பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. இங்கே தாங்க கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. தாய்நாட்டுக்கு திரும்புகிற வழியில் அவங்க கப்பலில் உணவுப் பொருட்கள் தீர்ந்து போகுதுங்க. அப்போ தூரத்தில் ஒரு தீவு தெரியுது. அங்கே சாப்பாடு கிடைக்கணும்னு ஒடிசியஸ் சில வீரர்களை அனுப்ப அந்த தீவுக்குள்ள மனிதக்கறி திங்கிற பயங்கரமான காட்டுவாசிகள் இருக்கிறது தெரிய வருதுங்க. ஏகப்பட்ட வீரர்களை பலி கொடுத்துட்டு ஒடிசியஸ் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வராரு. அடுத்து பசியோட இன்னொரு தீவுக்கு போகிறாங்க. அங்கே மக்கள் எல்லாரும் தாமரை மலர்களை சாப்பிட்டு வாழ்கிறாங்க. அதை சாப்பிட்ட ஒடிசியஸோட வீரர்கள் எல்லாரும் சுயநலவை இழந்து நாங்கள் தாய்நாட்டுக்கு வரல, இங்கே தங்கிடுறோம் அப்படின்னு போதான மாதிரி நடிக்கிறாங்க. ஒடிசியஸ் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையுமே இழுத்துட்டு வந்து கப்பலில் ஏற்றுறாரு. அடுத்து அவங்க போய் சேர்ற தீவு தாங்க ரொம்ப ஆபத்தானது. அங்கே ஒரு பெரிய குகையில் ஏகப்பட்ட ஆடுகள் இருக்குது. பசியில் இருந்த வீரர்கள் ஆடுகளை சமைச்சு சாப்பிட அந்த குகையோட வாசலில் ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு ஒருத்தன் மூடுறான். அவன் யாருன்னா பனைமர ஒசரத்தில் இருக்கிற ஒரு விசித்திரமான ஒற்றைக்கண் அரக்கங்க. அவன் ஒடிசியஸோட வீரர்கள் சில பேரை அப்படியே பச்சையாக கடிச்சு திங்கிறான். இதில் இருந்து தப்பிக்க நம்ம ஒடிசியஸ் ஒரு சூப்பரான பிளான் பண்ணி அந்த அரக்கன் தூங்கும்போது அவனோட ஒற்றை கண்ணில் ஒரு கூர்மையான மரக்கட்டையால் குத்தி குருடாக்கிறான். வழி தாங்க முடியாமல் அந்த அரக்கன் கொக்கக்கல்ல நகர்த்திட்டு கத்த அந்த கேப்பில் ஒடிசியஸும் வீரர்களும் தப்பிச்சு கப்பலுக்கு ஓடிடுறாங்க. ஆனால் அந்த அரக்கன் கோவத்தில் பெரிய பெரிய பாறாங்களை தூக்கி எரிஞ்சதில் ஒடிசியஸோட பல கப்பல்கள் நாசமாகிடுது. இப்படியே பல வருஷம் கடந்தும்
தாய்நாட்டுக்கு போக முடியாம ஒடிசியஸ் வருத்தப்பட்டு காற்றின் கடவுளை நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறாருங்க. அவரும் மனசு இறங்கி ஒரு பையை கொடுக்குறாரு. அதுக்குள்ள ஆபத்தான புயல் காத்து எல்லாம் அடக்கப்பட்டிருக்குங்க. இந்த பையை நீ பத்திரமா வச்சுக்கோ, உன்னோட தாய்நாட்டு திசையை நோக்கி மட்டும் லேசா காத்து திருந்த விடு, சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த காத்தை பயன்படுத்தி அவங்க தாய்நாட்டோட கரைக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. ஒடிசியஸ் ரொம்ப டயர்ட்ல தூங்கிறாருங்க. அப்ப கூட இருந்த வீரர்கள் பேராசையில இந்த பைக்குள்ள ஏதோ ஒரு தங்கம் வயிறு இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு ஒடிசியஸுக்கு தெரியாம அந்த பையை அவுத்துறாங்க. அவ்வளோதாங்க, அதுக்குள்ள இருந்த மொத்த புயல் காத்து ஒன்னா வெளியே வந்து ஒரு பயங்கரமான சூறாவளியை உண்டாக்கி அவங்க கப்பலை மறுபடியும் எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே கொண்டு போய் தள்ளிடுதுங்க. 10 வருஷம் உழைப்பு வீணா போச்சுன்னு ஒடிசியஸ் கண்ணீர் வடிக்கிறார். அடுத்ததா அவங்க போய் சேர்றது ஒரு சூனியக்காரி வாழ்ற தீவு. அந்த சூனியக்காரி ஒடிசியஸோட வீரர்களை பன்றிகளா மாத்திடுறாங்க. அவ கிட்ட இருந்து தப்பிக்க ஒடிசியஸ் ஒரு ரகசிய மூலிகை மருந்தை குடிச்சிட்டு போறதால அவளோட மந்திரம் ஒடிசியஸை ஒண்ணுமே பண்ண முடியலங்க. தோத்து போன அந்த சூனியக்காரி ஒடிசியஸ் கூட 1 வருஷம் வாழ்ந்தா அவரோட வீரர்களை பன்றியிலிருந்து மனுஷனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி தாய்நாட்டுக்கு போக வழி சொல்றேன்னு கண்டிஷன் போடுறான். ஒடிசியஸும் வேற வழியே இல்லாம அங்க தங்குறாருங்க. 1 வருஷம் கழிச்சு அவங்க அங்கிருந்து கிளம்பும் போது அந்த சூனியக்காரி, நீ நரகலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற டைரேசியஸ் அப்படின்ற ஒரு குருட்டு தீர்க்கதரிசிக்கிட்ட உன்னோட எதிர்காலத்தை பத்தி கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஒடிசியஸும் நரகத்துக்கு போய் அவரை பார்க்குறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ உன்னோட தாய்நாட்டுக்கு போகணும்னா இன்னும் 2 ஆபத்துக்களை கடக்கணும். ஒன்று கடல் கன்னிகள், அவங்க பாடுற பாட்டுல மயங்காம காதுல மெழுக வச்சு அடைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு கடல் அரக்கர்கள்ங்க, அங்க இருக்கிற 5 தலை பாம்பு அரக்கங்கிட்ட சில வீரர்களை நீ பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒடிசியஸும் தாம் வீரர்களோட காதுகளை மெழுகுகளால அடைக்கிறார். ஆனா தனக்கு மட்டும் அந்த கடல் கன்னிகளோட பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு தன்னை கப்பல் கம்பத்துல இறுக்கமா கட்டிக்க சொல்றாரு. அந்த கடல் கன்னிகளும் பாடி மயக்கும் போது ஒடிசியஸ் கத்துனாலும் வீரர்கள் அவரை அவுத்து விடாம காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்த 5 தலை பாம்பு அரக்கங்கிட்ட சில வீரர்களை பலி கொடுத்துட்டு தப்பிக்கிறாங்க. ஆனா அங்க ஏற்பட்ட ஒரு பயங்கர புயல்ல கப்பல் மொத்தமா கவிழ்ந்து எல்லா வீரர்களும் இறந்து போயிறாங்க. நம்ம ஒடிசியஸ் மட்டும் தப்பிச்சு ஒரு தீவோட கரையில ஒதுங்குறாரு. அந்த தீவோட கடல் தேவதை நம்ம ஒடிசியஸை காப்பாத்துறான். அவரோட வீரத்தையும் அழகையும் பார்த்து காதல்ல விழுறான். ஒடிசியஸுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் இருந்தாலும் அவளோட மாய வலையில சிக்கி கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த தீவுலையே கைதியா வாழ்றாருங்க. ஆனா எப்போதுமே அவரோட மனசு தன் மனைவி, பையன், தாய்நாட்டை பத்தியே தாங்க நினைச்சு உருகிட்டு இருக்கு. இதை பார்த்த கடவுள்கள் அந்த தேவதை கிட்ட சொல்லி ஒடிசியஸை விடுவிக்க சொல்றாங்க. அவளும் ஒரு வழியா ஒரு சின்ன படகு செஞ்சு கொடுத்து வடகிழக்கு திசையை நோக்கி போக சொல்றாங்க. ஒரு வழியா போர் முடிஞ்சு 20 வருஷம் கழிச்சு ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி ஒடிசியஸ் தனியாளா தன்னோட சொந்த நாடான இத்தாக்காவுக்கு வந்து சேர்றாரு. ஆனா அங்க வந்தா இன்னொரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்குங்க. ராஜா 20 வருஷமா வரலன்றதால அந்த நாட்டுல இருக்கிற ஏகப்பட்ட துரோகிகள் ஒடிசியஸோட ராஜ்யத்தை கைப்பற்றணும், அவரோட மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அரண்மனையிலே தங்கி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒடிசியோட பையனும் அவங்கள எதிர்க்க முடியாம கவலையில இருக்காங்க. நம்ம ஒடிசியஸ் ஒரு பிச்சைக்காரன் வேஷத்துல ரகசியமா அரண்மனைக்குள்ள நுழைறாரு. அவரோட மனைவி, என் கணவரோட பிரம்மாண்டமான வில்ல வளைச்சி யாரு குறி தவறாம அம்பு எய்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. அங்க வந்த எல்லா துரோகியாலையும் அந்த வில்ல அசைக்க கூட முடியலங்க. அப்போ பிச்சைக்காரன் வேஷத்துல இருக்கிற நம்ம தலைவன் ஒடிசியஸ் முன்னாடி வந்து மாசா அந்த வில்ல வளைச்சு அம்பு எஞ்சி போட்டியை வின் பண்றாங்க. அப்புறம் தன் பையனோட சேர்ந்து அங்கிருந்து அத்தனை துரோகிகளையும் அடிச்சு துவம்சம் பண்ணி 20 வருஷம் கழிச்சு தன் மனைவியோட ஒன்னா சேர்றாரு. கடைசியில நரகத்துல அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி ஒடிசியஸ் கொஞ்ச காலம் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு தன் மகன்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறார். அப்புறம் படகு துடுப்புனா என்னன்னே தெரியாத ஒரு விசித்திரமான தீவுக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு வழிகாட்டியா இருந்து தான் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கிறாருங்க. இதோட இந்த பிரம்மாண்டமான காவியமும் முடியுது. இந்த வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பாத்தீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குட் ரிவ்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஃபுல்லா பாத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். இந்த ஒடிசி படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.